தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் 12th பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆல்கஹால் ஃபினால்ஸ் பார்த்தோம், ஹாலோல்கென்ஸ் ஹாலோரின்ஸ் பார்த்தோம். ஸோ அதை தொடர்ந்து இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் பார்க்க போறோம் 8th சாப்டர். ஓகேவா? சரி, சேனலுக்கு புதுசா வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. இப்போ சப்ஜெக்ட் குள்ளார போலாம். ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இது எல்லாத்துலயுமே என்ன காமனா இருக்கு அப்படின்னா CO அப்படின்ற குரூப் காமனா இருக்கு. எக்ஸாம்பிள் CO கூட H இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்லுவோம். CO கூட ரெண்டு பக்கமும் அல்கைல் இருந்துச்சுன்னா இங்க ஒரு அல்கைல் இருக்கும், இங்க ரெண்டு பக்கமும் என்ன இருக்கு அல்கைல் ஆர் அரைல், அல்கைல் குரூப்போ இல்ல அரோமேட்டிக் குரூப்போ இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு கீட்டோன் அப்படின்னு சொல்லுவோம். CO கூட H இருந்துச்சுன்னா ஆல்டிஹைடு, CO கூட ரெண்டு பக்கமும் அல்கைல் ஆர் அரைல் குரூப் இருந்துச்சுன்னா கீட்டோன். ஃபைன். அடுத்தது அதே CO காம்பவுண்ட் இருக்கு, ஒரு பக்கம் அல்கைல் ஆர் அரைல் குரூப் இருக்கு, இன்னொரு பக்கம் ஹைட்ராக்சில் குரூப் இருந்துச்சுன்னா OH குரூப் இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மூணுத்துலயுமே காமனா எது இருக்கு? சிஓன்ற குரூப் இருக்கா? ஓகே, இந்த சிஓக்கு பேர் என்ன அப்படின்னா கார்போனைல். கார்போனைல். சோ இந்த கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதை தான் எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆஃப் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். தே ஆர் கான்ஸ்டிடியூவன்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ், ஃபிளவரிங்ஸ், பிளாஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரக்ஸ். ஸோ ஃபேப்ரிக்ஸ்னா உங்களுக்கு தெரியும், ஆடை அப்படி சொல்லக்கூடிய நூல்கள், துணிகள் எல்லாத்துலயுமே இருக்கக்கூடியது. ஃபிளேவரிங்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா? எக்ஸாம்பிள் நீங்க கடைக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் கொடுங்க, சாக்லேட் ஃபிளேவர் கொடுங்க, வெனிலா ஃபிளேவர் கொடுங்கன்னு வைங்க. ஸோ இந்த ஃபிளேவரிங்ஸ்க்கு. தென் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரக்ஸ், இது எல்லாத்துலயுமே கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பாலியஸ்டர், பாலியமைடு, இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்ல பாலிஸ்டர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? பாலிஸ்டர் காம்பவுண்ட்ஸ் நிறையா. ஃபைன். ஸோ இது எல்லாமே கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் தான், ட்ரக்ஸும் கூட. ஃபைன். In the previous unit, you have studied organic compounds with functional groups containing carbon, oxygen, single bond. இல்லையா? ஏன்னா நம்ம லாஸ்ட் லெசன் என்ன படிச்சோம்? ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர்ஸ் படிச்சோம். அது எல்லாத்துலயுமே என்ன இருந்துச்சுன்னா ஒரு ஆக்சிஜன் இருக்குன்னா அந்த ஆக்சிஜன் கூட R இருந்து H இருந்துச்சுன்னா ஆல்கஹால். சப்போஸ் R இருந்து O இருந்து R இருந்துச்சுன்னா ஈத்தர்னு சொல்லுவோம். ஓகே, OH இருந்துச்சுன்னா ஆல்கஹால், OR அப்படின்னு இருந்துச்சுன்னா ஈத்தர்னு சொல்லுவோம். இது எல்லாத்துலயுமே கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் சிங்கிள் பாண்ட் தான் இருந்துச்சு. இது அரோமேட்டிக்கோ அலிஃபாட்டிக்கோ, ஆனா சிங்கிள் பாண்ட் தான் இருந்துச்சு. இப்போ பார்க்கக்கூடிய கார்பனிக் காம்பவுண்ட்ஸ்ல கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் என்ன இருக்கு? டபுள் பாண்ட் இருக்கு. கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் டபுள் பாண்ட் இருக்கு. இந்த டபுள் பாண்ட்ல ஒரு பாண்ட் என்னவா இருக்கும்னா சிக்மா பாண்டா இருக்கும், இன்னொரு பாண்ட் என்னவா இருக்கும்னா கண்டிப்பா பை பாண்டா இருக்கும். Hope you know pi bond is the weakest bond, easy to break it, right? Fine. In this unit, we will study about the organic compounds containing carbon-oxygen double bond called carbonyl group. So, இந்த carbon-oxygen double bond இருக்கிற compound தான் நம்ம என்ன சொல்றோம்? carbonyl சொல்றோம். இது எங்கெல்லாம் இருக்கும்? எக்ஸாம்பிள் இங்க எழுதுற RCONH2. CONH2ன்றது அமைடு. ஆனா இதுலயும் என்ன இருக்கு? carbonyl group இருக்கு. CO இப்படி ஒரு குரூப் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் கால்டு எஸ்டர். COO அப்படின்னு இருந்துச்சுன்னா OCOன்னு எழுதினாலும் சரி, COO அப்படின்னு எழுதினாலும் இதுக்கு பேரு எஸ்டர் அப்படின்னு சொல்லணும். அப்ப அமைடு, பாலிஅமைடு காம்பவுண்ட்ஸ் தான் நம்ம ஆக்சுவலா DNA, RNA இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நியூக்ளியோசைடு, நியூக்ளியோடைடு எல்லாம் பாலிஅமைடு காம்பவுண்ட்ஸ் இருக்கும். பெப்டைடு லிங்கேஜ் இருக்கும். இது நீங்க பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா இன்னும் நல்லாவே தெரியும் பெப்டைடு அப்படின்னா என்னன்னு. பெப்டைட் பாண்டு. ஃபைன். இல்ல நம்மளே இதுல என்ன பண்ணணும்னா அடுத்த சாப்டர் பயோமாலிகுல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியலாம். அடுத்த சாப்டர் அமீன்ஸ், அதுக்கும் அடுத்த சாப்டர் பயோமாலிகுல்ஸ் பார்க்கும்போது புரியும். ஃபைன். ஸோ அமைடு, எஸ்டரு, ஆசிட் அன்ஹைட்ரைடு, CO, O, CO, இதை நம்ம என்ன சொல்லணும்? ஆசிட் அன்ஹைட்ரைடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய காம்பவுண்ட்ஸ்ல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா CO காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அதாவது CO அப்படின்ற குரூப் இருக்கு. இந்த COன்ற குரூப் எங்கெல்லாம் வருதோ அது எல்லாத்தையுமே நம்ம காமனா என்ன சொல்லணும் அப்படின்னா கார்போனைல் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? CO வந்துச்சுனாலே அதுக்கு பேரு கார்பனைல். இந்த கார்பனைல் எப்படி பிரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், இந்த பாண்ட் பிரேக் ஆகி ஆக்சிஜனுக்கு தான் வரும். பிகாஸ் ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தான் கார்பன். ஆக்சிஜனுக்கு தான் கார்பனை காட்டிலும் எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகம் இல்லையா? சோ ஆக்சிஜன் மைனஸ் ஆகும், இந்த கார்பன் என்ன ஆகும்னா பிளஸ் ஆயிடும். ஓகே, இப்படிதான் எப்பயுமே பாண்ட் பிரேக் ஆகும்.
சார் ஏதாவது மார்க்கோனிக் ஆஃப் ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சேஜ் ஆஃப் ஹாஃப்மன் அப்படின்னு சொல்லுவோம்ல எலிமினேஷன், அந்த மாதிரி இங்க ஏதாவது ஆப்போசிட்டா நடந்து கார்பன் மைனஸ் ஆயிட்டு ஆக்சிஜன் பிளஸ் ஆகுமா சார்னா இட் நெவர் ஹேப்பன். அப்படி ஒண்ணு நடக்கவே நடக்காது. ஆக்சிஜன் தான் எப்பயுமே மைனஸா இருக்கும், கார்பன் தான் எப்பயுமே பிளஸ்ஸா இருக்கும். ஓகேவா? இது மாறாது. சரி. ஸோ இப்போ பார்க்கலாம் விச் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த கார்பனைல் குரூப்பை அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியுடைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்றாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. இன் ஆல்டிஹைட் த கார்பனைல் குரூப் இஸ் பாண்டட் டு எ கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். ஓகேவா? ஆல்டிஹைட்ல என்ன இருக்கும்னு சொல்றாங்க, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் CO. இந்த இடத்துல என்ன இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப ஒரு கார்பனைல் குரூப் கூட ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா ஆல்டிஹைட்னு சொல்றோம். செகண்ட் ஒன், while in the ketones it is bonded to two carbon atoms. இப்போ இங்க CO அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு, இந்த கார்பன் கூட இங்கேயும் ஒரு கார்பன் இங்கேயும் ஒரு கார்பன், அல்கைல் ஆர் அரைல் அட்டாச் ஆயிருக்கு, அதுதான் கீட்டோன்னு சொல்றோம். ஓகேவா? The carbonyl compound in which carbon of carbonyl group is bonded to carbon or hydrogen and oxygen of hydroxyl moiety. என்ன சொல்றாங்க, ஹைட்ராக்சில் குரூப் உடைய OH குரூப் உடைய ஆக்சிஜன் ஆட்டம் கூட பாண்ட் இருந்துச்சுன்னா ஆர் நோன் அஸ் கார்பாக்சிலிக் ஆசிட், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட் சொல்லணும். எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, CO ஒரு குரூப் இருக்கு, இந்த கார்பனில் கூட ஒரு பக்கம் ஹைட்ரஜனோ அல்லது கார்பனோ எது வேணா அட்டாச் ஆயிருக்கலாம். பட் இன்னொரு பக்கம் ஹைட்ராக்சில் குரூப் உடைய ஆக்சிஜன் OH குரூப் அப்படின்றது ஹைட்ராக்சில், ஹைட்ராக்சில்னு சொன்னாலும் ஆல்கஹால்னாலும் ஒண்ணுதான் இல்லையா? ஃபைன், சாரி, ஹைட்ராக்சில் XYL. ஓகே. இந்த ஹைட்ராக்சில் குரூப்ல இருக்கிற ஆக்சிஜன் ஆட்டம்க்கு கார்பனைல இருக்கிற கார்பனுக்கும் நடுவில் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இப்படி ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா இதுக்கு பேரு கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். ஜென்ரலா நம்ம இதனுடைய நேம் என்ன சொல்லுவோம்னா ஆயிக் ஆசிட்னு சொல்லுவோம். மீத்தேன் கூட இருந்துச்சுன்னா மெத்தனாயிக் ஆசிட், ஈத்தேன் கூட இருந்தா எத்தனாயிக் ஆசிட், பென்சின் கூட இருந்தா பென்சனாயிக் ஆசிட், பென்சாயிக் ஆசிட். சோ ஆயிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபைன். ஆல்டிஹைட் என்ன சொல்லுவோம், அல் அப்படின்னு சொல்லுவோம். ஏஎல் ஆல்னு படிக்காதீங்க, அல் ஏஎல் அல்லுன்னு சொல்லணும். கீட்டோன ஒன்னுன்னு சொல்லணும். புரோப்பனோன், பியூட்டனோன், நோன் ஒன்னுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபைன். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, வயலின் காம்பவுண்ட்ஸ் வேர் கார்பன் இஸ் அட்டாச்டு டு கார்பன் ஆர் ஹைட்ரஜன் அண்ட் நைட்ரஜன் NH2 மாய்டி. அமீன் குரூப்ல இருக்கிற நைட்ரஜன் அது கூட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா ஆர் டூ ஹாலஜன்ஸ் ஆர் கால்டு அமைட்ஸ் அண்ட் ஹசைல் ஹாலைட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஹாலஜன் கூட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அப்ப நம்ம அதுக்கு பேர் என்ன சொல்லணும் அப்படின்னா ஹாலைடுன்னு சொல்லணும். அசைல் ஹாலைட். இதோ இங்க இருக்கு பாருங்க, அசைல் ஹாலைடு. CO இருக்கு, இது கூட எக்ஸ்ன்னு ஒன்று அட்டாச் ஆயிருக்கு. எக்ஸ் இஸ் நத்திங் பட் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். இந்த மாதிரி ஹாலஜன்ஸ் ஏதாவது ஒன்று அட்டாச் ஆச்சுன்னா அப்போ நம்ம அதை என்ன சொல்லணும், அசைல் ஹாலைடுன்னு சொல்லணும். இன்கேஸ் அதே CO குரூப் கூட NH2 அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அமீன் அப்படின்றது NH2. இந்த ஒரு எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, CH3 NH2. இப்ப இதை மெத்தில் அமீன் சொல்லுவோம். C2H5 NH2 எத்தில் அமீன் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் பென்சின் கூட இருந்தா கூட ஃபினைல் அமீன் அப்படின்னு சொல்லலாம், ஆர் அமினோ பென்சின்னு சொல்லுவோம். இதுதான் காமனா அனிலின்னு சொல்லணும், அமினோ பென்சின். ஆர் C6H5க்கு பேரு ஃபினைல், சோ ஃபினைல் அமீன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபினைல் அமீன், அமினோ பென்சின் என்ன வேணா சொல்லலாம். ஓகே. இந்த மாதிரிலாம் இருக்கிற அமீனு CO கூட NH2 சேர்ந்து இருந்தா அப்ப நம்ம இதை அமீன்னு சொல்லக்கூடாது, அமைடுன்னு சொல்லணும். AMIDE அமைடுன்னு சொல்லணும்னு சொல்றாங்க. சோ இப்ப பாருங்க, ஆல்டிஹைடு, கீட்டோனு, கார்பாக்சிலிக் ஆசிட், அசைல் ஹாலைடு, அமைடு, இன்னும் நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கு. எஸ்டரோ, ஆசிட் அன்ஹைட்ரோ, இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அது எல்லாத்துலயுமே எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப். ஆனா அது எல்லாத்துலயுமே காமனா இருக்குன்னா கார்போனைல் இருக்கு. அப்ப எவ்வளோ ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்ல கார்போனைல் காம்பவுண்ட் இருக்கு, அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இதை கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ எஸ்டரோ ஆசிட் அன்ஹைட்ரோ கொடுத்திருக்காங்க பாருங்க. RCO இது கீட்டோன் காம்பவுண்ட் அல்லது சாரி கார்போனைல் காம்பவுண்ட். இந்த கார்பனைல்ல அல்காக்சைடு இருக்கு, கார்பனைல் கூட எது இருக்கு, அல்காக்சைடு இருக்கு, அதை எஸ்டர்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, இங்க அன்ஹைட்ரைட் இந்த கார்பனைல் காம்பவுண்ட் இருக்கு, அது கூட ஒரு ஆக்சிஜன் அட்டாச் ஆயிருக்கு, அகைன் கார்பனைல் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு கார்பனைல் காம்பவுண்டுக்கு நடுவுல ஒரு ஆக்சிஜன் வந்துச்சுன்னா then it is called acid anhydride அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஃபைன். ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட் வேர் வைட் ஸ்ப்ரெட் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல் கிங்டம். ஸோ பிளான்ட் கிங்டம்லயும் சரி அனிமல் கிங்டம்லயும் சரி ரொம்ப அதிகமான அளவுல பரவி இருக்கக்கூடியது எதுனா இந்த ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் தான்.
they play an important role in biochemical process of life. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில biochemical processக்கு அதுதான் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்றாங்க. they add fragrance and flavor to nature. பாருங்க, இயற்கையாவே இந்த ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் காம்பவுண்ட்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா ஃப்ராக்ரன்ஸை கொடுக்குது, ஃபிளேவரை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேனலின். வேனலின் என்றது என்னது? ஒரு காம்பவுண்ட், ஆல்டிஹைட் காம்பவுண்ட். ஆனா ஃப்ரம் வெனிலா பீன்ஸ். வெனிலா பீன்ஸ் அப்படின்றதுல இருந்து கிடைக்கக்கூடிய வேனலின் இதுதான் வெனிலா ஃபிளேவருக்கு காரணம். ஓகேவா? சாலிசிலால்டிஹைடு, பென்சின் கூட இதோ இங்க எழுதிருக்காங்க பாருங்க. பென்சின் கூட ஒரு OHும் ஒரு ஆல்டிஹைடும் ஒன்னா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சாலிசிலால்டிஹைடு. ஆக்சுவலா ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சால்டிஹைடு அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய காமன் நேம் என்னன்னா சாலிசிலால்டிஹைடு. ஃப்ரம் மீடோ ஸ்வீட் and cinnamaldehyde from cinnamon have very pleasant fragrance. இந்த சாலிசிலால்டிஹைடு, சின்னமால்டிஹைடு இது எல்லாமே என்ன இருக்கும்? பயங்கர ஃப்ராக்ரன்ஸா இருக்கும். சின்னமன்னா தெரியும் இல்லையா? ஓகே. சோ இப்போ vanillin, சாலிசிலால்டிஹைடு, சின்னமால்டிஹைடு இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. They are used in many food products and pharmaceuticals to add flavors. So பாருங்க, ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லயும் உணவு பொருட்களையும் நம்ம அதை பயன்படுத்துறோம். அதே மாதிரி pharmaceuticalsலயும் அதை பயன்படுத்துறோம். ஓகேவா? Some of these families are manufactured for use as solvents and for preparing materials like adhesives, paints, resins, perfumes, plastics, fabrics, etc. என்ன சொல்றாங்க? இங்க இருக்கக்கூடிய ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் காம்பவுண்ட்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் ஆகுது. நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல, மெனி ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் ஆகுது. ஃபார்மாசியூட்டிகல்ஸ், ட்ரக்ஸ் ப்ரிப்பரேஷன்ல இது யூஸ் ஆகுது. மருந்தகங்கள்ல இது பயன்படுதுன்னு சொல்றாங்க. அண்ட் தென் இந்த ஃபேமிலிஸ்ல இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ், அதாவது எக்ஸாம்பிள் வெனிலன், சாலிசிலால்டிஹைட், சின்னமால்டிஹைட் இந்த மாதிரி கரெக்டா இதே காம்பவுண்ட் இல்ல, இதனுடைய பை ப்ராடக்ட்ஸ், இதனுடைய காம்பவுண்ட்ஸ். இப்ப பென்சீனை வச்சு ஆல்டிஹைடா வரக்கூடிய டெரிவேட்டிவ்ஸ், அலிஃபாட்டிக்கை வச்சு வரக்கூடிய ஆர்கானிக் கீட்டோன் காம்பவுண்ட்ஸோ கார்பாக்சிலிக் காம்பவுண்ட்ஸோ இது எல்லாமே எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அசிட்டோன் மாதிரி சால்வெண்டா யூஸ் ஆகுது. நிறைய மெட்டீரியல்ஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியலா யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. adhesives, paints, resins, perfumes இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்பவுண்ட்ஸை அது ப்ரிப்பேர் பண்ண யூஸ் ஆகுது. ஓகேவா? ஃபைன். நாமன்கிளேச்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். கார்பனைல் காம்பவுண்ட்ஸை CO காம்பவுண்ட்ஸ்க்கு எப்படிலாம் நேம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ் ஆர் த சிம்பிளஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் தான் என்னன்னா கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் உடைய ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. They are two systems of nomenclature of aldehydes and ketones. So ஆல்டிஹைடையும் கீட்டோனையும் நேம் சொல்லும்போது நம்மளுக்கு ரெண்டு நாமன்கிளேச்சர் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு காமன் நேம், இன்னொன்னு என்ன எல்லாருக்கும் தெரியும், IUPAC நேம் இல்லையா? IUPAC நேம். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் காமன் நேம் எழுதியிருக்காங்க. Aldehydes and ketones are often called by their common names instead of IUPAC names. Mostly aldehyde ketone நம்ம என்னதான் பண்ணுவோம் அப்படின்னா காமன் நேம்ல தான் கூப்பிடுறோம். IUPAC நேம் அதிகமா நம்ம பயன்படுத்தவே இல்லை. இந்த காமன் நேம் எங்க இருந்து அதனுடைய சோர்ஸ் வந்துச்சு? இப்போ எக்ஸாம்பிள் பியூட்டரிக் ஆசிட்னு சொல்றோம்னா பட்டர்ல இருந்து கிடைக்கிறதுனால அதை பியூட்டரிக் ஆசிட், பியூட்டிரால்டிஹைட் சொல்றோமா? இந்த மாதிரி எங்க அதனுடைய ஆரிஜின் சோர்ஸ் இருக்கு, அந்த சோர்ஸை வச்சு நம்ம எப்படி எடுக்கிறோன்றதை நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஃபைன். The common names of most aldehydes are derived from common names of the corresponding carboxylic acid. இதுதான் ரொம்ப முக்கியம். கார்பாக்சிலிக் ஆசிட் காமன் நேம்ல இருந்து தான் ஆல்டிஹைட் கீட்டோனுக்கே காமன் நேமை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. செக்ஷன் 8.6.1 இதே சாப்டர்ல இன்னொரு 5 பார்ட்ஸ் கழிச்சு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? பை ரீப்ளேசிங் த எண்டிங் இக் ஆஃப் ஆசிட் வித் ஆல்டிஹைட். என்ன சொல்றாங்க? கார்பாக்சிலிக் ஆசிடுடைய இக் அப்படின்ற நேமை மறைச்சிட்டு அதுக்கு பதிலா ஆல்டிஹைடை நம்ம சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் the name reflect the Latin or Greek term for the original source of the acid or aldehyde. அந்த ஆசிடோ அல்லது ஆல்டிஹைடோ எங்க இருந்து கிடைச்சிச்சோ அதுதான் சொன்ன பியூட்டரிக் ஆசிட் அப்படின்றதுல இருந்து தான் பியூட்டிரால்டிஹைடை நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஃபைன். கிரீக்லயோ லாட்டின்லயோ அதனுடைய சோர்ஸ் இருக்கும், ஒரிஜினல் சோர்ஸ். அந்த சோர்ஸுடைய நேமை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி, பிரதிபலிக்கிற மாதிரி நம்மளுக்கு இங்க ஆல்டிஹைட் கீட்டோனுக்கு நேம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. The location of the substituent in the carbon chain is indicated by Greek letters. So இதுல இன்கேஸ் செகண்ட் கார்பன்ல, தேர்ட் கார்பன்ல இந்த மாதிரி எங்கேயாவது ஏதாவது சப்ஸ்டிடியூயன்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணணும்? ஆல்பா, பீட்டா, காமா அப்படின்ற சிம்பிள்ல மென்ஷன் பண்றோம்னு சொல்றாங்க. ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா எட்ஸெட்ரா. ஓகே. The alpha carbon being the one directly linked to the aldehyde group. ஆல்டிஹைடு அப்படின்றது ஃபங்க்ஷனல் குரூப்.
இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை கூட டைரக்டா அட்டாச் இருக்கிற கார்பனுக்கு பேர் என்னதுன்னா ஆல்பா கார்பன் சொல்றாங்க. அப்ப ஃபங்க்ஷனல் குரூப்லயே கார்பன் இருக்கே சார், அந்த கார்பன் என்ன கார்பன் கேட்க கூடாது, அதை ஆல்பான்னு சொல்லக்கூடாது. புரியுதா? ஃபங்க்ஷனல் குரூப்ல இருக்கிற ஆல்டிஹைடோ கீட்டோனோ ஃபங்க்ஷனல் குரூப், அந்த ஃபங்க்ஷனல் குரூப் கூட டைரக்டா அட்டாச் இருக்கிற கார்பனை தான் நம்ம என்னன்னு சொல்லணும், ஆல்பா கார்பன் சொல்லணும். ஓகே, அதுக்கும் அட்ஜசன்ட், அதுக்கும் பக்கத்துல ஒரு கார்பன் இருந்தா இட்ஸ் கால்டு பீட்டா கார்பன், அதுக்கும் பக்கத்துல ஒரு கார்பன் இருந்தா காமா கார்பன், அதுக்கும் பக்கத்துல ஒரு கார்பன் இருந்தா டெல்டா கார்பன். புரியுதா? ஓகே, the one directly linking to the aldehyde group beta carbon, the next and so on. So அதுக்கு அடுத்தது இருக்கிறது பீட்டா கார்பன், அதுக்கப்புறம் and so on, அதே மாதிரி போயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அசிட்டால்டிஹைட்ல இங்க ஆல்டிஹைடு இருக்கு CHO, அது கூட அட்டாச் இருக்கிற இந்த கார்பன் பேரு ஆல்பா கார்பன். ரெண்டாவது இங்க கார்பனை பத்தி மட்டும் பேசினாங்க. ஆல்பா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜனுக்குலாம் பேர் என்னன்னா ஆல்பா ஹைட்ரஜன். ஓகேவா? ஆல்பா கார்பன்ல ஹைட்ரஜன் இருந்தா அது ஆல்பா ஹைட்ரஜன். இப்போ நீங்க என்ன நினைச்சிட கூடாதுன்னா, ஃபங்க்ஷனல் குரூப் கூட ஒரு ஹைட்ரஜன் இருந்தா, எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், HCHO, CHO ஆல்டிஹைடா, இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் கூட அட்டாச் இருக்கிற ஹைட்ரஜனுக்கு பேர் ஆல்பா ஹைட்ரஜனான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஃபங்க்ஷனல் குரூப் கூட அட்டாச் ஆயிருக்கிற ஹைட்ரஜனுக்கு பேர் ஆல்பா ஹைட்ரஜன் கிடையாது. ஃபங்க்ஷனல் குரூப் கூட அட்டாச் ஆயிருக்கிற கார்பனுக்கு பேர் தான் ஆல்பா கார்பன். இன் கேஸ் ஆல்பா கார்பன்ல ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம அதை ஆல்பா ஹைட்ரஜன் சொல்லணும். ஆனா ஃபங்க்ஷனல் குரூப் கூட டைரக்டா ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதை நம்ம ஆல்பா ஹைட்ரஜன் சொல்லக்கூடாது. ஓகேவா? பக்கா. சோ பாருங்க, பென்சின் கூட ஆல்டிஹைட் அட்டாச் ஆயிருக்கு. சோ இட் இஸ் கால்டு பென்சால்டிஹைட். தென் அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஆல்டிஹைட் காம்பவுண்ட் இருக்கு, அது 1 2 3 4 4 கார்பன்ஸ்னால பியூட்டில் ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்ல போறோம். அதுல பீட்டா கார்பன்ல புரோமின் இருக்கு, பீட்டா புரோமோ பியூட்டில் ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்றாங்க. பீட்டா புரோமோ பியூட்டில் ஆல்டிஹைட். நீங்க நம்பர்ல சொல்லும் போது என்ன சொல்லிருப்பீங்க, 2 புரோமோன்னு சொல்லிருக்க மாட்டீங்க. ஆல்பா 1 பீட்டா 2னா 2 புரோமோன்னு சொல்லிருக்க மாட்டீங்க. இங்க நீங்க நம்பரிங் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 புரோமோ பியூட்டன் ஆல்டிஹைட் அப்படின்னு தான் கிடைச்சிருக்கும் இல்லையா? 3 புரோமோ பியூட்டன் ஆல்டிஹைடு, பியூட்டேன் அது கூட ஆல்டிஹைடு இருக்கனால பியூட்டன் ஆல்டிஹைடு அப்படின்னு சொல்றேன். அப்போ 3 புரோமோ பியூட்டன் ஆல்டிஹைடு அப்படின்னு சொல்றதும் பீட்டா புரோமோ பியூட்டில் ஆல்டிஹைடுன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். புரிஞ்சுச்சா? ஓகே, ஆல்பா எது பீட்டா எது காமா எதுன்னு, இதுக்கும் அடுத்தது ஒரு கார்பன் இன் கேஸ் இங்க இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது 2வா இருந்து, அப்ப அதை நம்ம என்ன சொல்லணும், டெல்டான்னு சொல்லணும். ஃபைன். The common names of ketones are derived by, first common names of aldehyde க்கு கொடுத்திருந்தாங்க, இப்போ என்ன சொல்றாங்க, common names of ketones are derived by naming two alkyl or aryl groups bonded to the carbonyl group. So ஒரு R CO கூட இன்னொரு R கூட அட்டாச் ஆயிருக்கு. இந்த Rக்கு நேம் சொல்லணும், இந்த Rக்கு நேம் சொல்லணும், ஃபைனலா இந்த கீட்டோனும் சொல்லணும். எக்ஸாம்பிள் பாருங்க, CH3 CO CH3, CH3க்கு பேரு மெத்தில், அப்ப மெத்தில், இதுவும் மெத்தில் தான், மெத்தில் மெத்தில் கீட்டோன். இப்போ இன்கேஸ் இங்க மெத்திலுக்கு பதிலா எத்திலோ புரோபைலோ வேற ஏதாவது அல்கைல் இருந்துருந்துச்சுன்னா அப்போ நான் ரெண்டு அல்கைலையும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரை பார்த்திருப்பேன். பட் இங்க சேம் அல்கைல் இருக்கிறதுனால நான் 2 தடவை மெத்தில்னு எழுதாம டைமெத்தில்னு எழுதிடலாம். டை மெத்தில் அப்படின்னா 2 மெத்தில் இருக்குன்னு அர்த்தம், கரெக்டா? டைனா 2, ட்ரைனா 3. ஓகே, அப்ப டைமெத்தில் கீட்டோன் அப்படின்னா, டைமெத்தில் கீட்டோன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய காம்பவுண்ட். இதுக்கு ஐயுபிஏசியா நம்ம என்ன பேர் சொல்லணும்னு பாருங்க, 1 2 3 3 கார்பன் இருக்கு, புரோபேன். அதுல ஈயை எடுத்துட்டு, புரோபேன்ல ஈயை எடுத்துட்டு கீட்டோன் இருக்கிறதுனால 1ன்னு எழுதுரும், அப்ப புரோபனோன் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு பேர் என்னது, ஐயுபிஏசி நேம் புரோபனோன். காமன் நேம் டைமெத்தில் கீட்டோனும் சொல்லலாம். அட் த சேம் டைம் இதனுடைய காமன் நேம் ஆரிஜின்ல இருந்து கிடைக்க காம்பவுண்ட் தான் நம்ம என்ன சொல்லணும்னா அசிட்டோன் சொல்லுவோம். வெரி குட் சால்வெண்ட். ஓகேவா? நெயில் பாலிஷ் ரிமூவர்ல பெயிண்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அசிட்டோன் ஜில்லுன்னு ஃபீல் ஆகும். ஃபைன். இந்த மாதிரி கீட்டோனை அவங்க சொல்லிட்டு வராங்க, பார்க்கலாம். The location of substituents are indicated by Greek letters alpha, alpha dash, beta, beta dash. என்ன சொல்றாங்க, இப்போ ஆல்டிஹைட்ல ஒரு பக்கம் தான் கார்பன் அட்டாச் ஆயிருந்துச்சு, ஆல்பா பீட்டா காமா டெல்டான்னு சொல்லிட்டு போகணும். ஆனா இங்க 2 பக்கமும் கார்பன் இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, ஆல்பா ஆல்பா டேஷ். இப்போ இது கீட்டோன் CO அப்படின்னு இருக்கிறது கீட்டோன். இந்த பக்கம் ஒரு மெத்தில் இருக்கா, இதை ஆல்பான்னு சொன்னா இந்த பக்கமும் இருக்கிற மெத்திலும் எங்கதான் இருக்குன்னா கார்பனைல் காம்பவுண்ட் கூட தான் அட்டாச் ஆயிருக்கு. அப்ப ஃபங்க்ஷனல் குரூப் கூட டைரக்டா அட்டாச் ஆயிருந்தா ஆல்பா தான் சொல்லணும்னா இதுவும் ஆல்பா தான், இதுவும் ஆல்பா தான். ரெண்டுத்துக்கும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்றதுனால ஆல்பா டேஷ்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. ஏன் சார் ரைட் சைடுல தான் கொடுக்கணுமா, லெஃப்ட் சைடுல பிரைம் கொடுக்க கூடாதான்னு கேட்காதீங்க. இந்த ஆல்பா டேஷ் பீட்டா டேஷ் இதெல்லாம் டேஷ்னு படிக்காம நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிரைம்னு யூஸ் பண்றோம். ஓகேவா? ஆல்பா பிரைம் பீட்டா பிரைம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைன்.
ஸோ இந்த பிரைமை நீங்க எந்த பக்கம் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி என்ன ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு பக்கம் கார்பன் அதிகமா இருக்கு, இன்னொரு பக்கம் கார்பன் கம்மியா இருக்குன்னா, கார்பன் கம்மியா இருக்கிற பக்கம் நம்ம பிரைமை யூஸ் பண்ணணும். கார்பன் அதிகமா இருக்கிற பக்கம் பிரைம் இல்லாம ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா இந்த மாதிரி சைனை யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ பாருங்க, beginning with the carbon atoms next to carbonyl group indicated as alpha alpha dash. என்ன சொல்றாங்க? carbonyl group கூட டைரக்டா அட்டாச் இருக்கிற நெக்ஸ்ட் டு த கார்பonyl group, கார்பonyl groupக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு கார்பனையும் நம்ம என்ன சொல்லணும்னா ஆல்பாவும் ஆல்பா டேஷும் சொல்லணும், ஆல்பா பிரைம்னு சொல்லணும்னு சொல்றாங்க. சம் கீட்டோன்ஸ் ஹேவ் ஹிஸ்டாரிக்கல் காமன் நேம். சில கீட்டோன்ஸ்க்கு என்ன இருக்கு, அந்த காலத்துல இருந்தே பழங்கால பொது பேர் இருக்குன்னு சொல்றாங்க, காமன் நேம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. த சிம்பிளஸ்ட் டைமெத்தில் கீட்டோன், டைமெத்தில் கீட்டோனுக்கு காமன் நேம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா அசிட்டோன் அப்படின்னு சொல்றாங்க. alkyl phenyl ketones are usually named as adding the name of acyl group as prefix to the word phenol. phenolக்கு முன்னாடி அந்த acyl group சேர்க்கணும். அதாவது CH3CO ன்னு இருந்துச்சுன்னா அசிட்டைல். ஓகேவா? அந்த மாதிரி அசிட்டோஃபீனோன், ப்ரோபியோஃபீனோன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, அசிட்டோன் CH3CO CH3 டைமெத்தில் கீட்டோன், அதை தான் அசிட்டோன்னு சொல்றோம். இங்க இந்த CH3CO இருக்குல்ல, இதை நம்ம அசிட்டோ சொல்லணும். இதை என்னன்னு சொல்லணும்? அசிட்டோ. இங்க இருக்கக்கூடிய பென்சின் கூட கீட்டோன் இருக்கிறதுனால ஃபீனோன் அப்படின்னு எழுதிருக்கோம். ஏன்னா C6H5க்கு பேர் என்னதான் சொல்லுவோம்? ஃபினைல் தானே சொல்லுவோம். ஃபினைல் கீட்டோனா இருக்கிறதுனால ஃபீனோன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஃபீனோன். அல்கைல இருக்கிற YL எடுத்துட்டு அல்லது அரைல இருக்கிற YL எடுத்துட்டு ஒன்ன சேர்த்து ஃபீனோன் அப்படின்னு சொல்றாங்க. PHEN, ஃபினைல்ல இருக்கிற ஃபின்னு, அப்புறம் கீட்டோன்ல இருக்கிற ஒன்னு, ஃபினோன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபினோன் கூட இங்க என்ன அசைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கோ அதை சேர்த்து சொல்றாங்க. அதனாலதான் அசிட்டோஃபினோன், ப்ரோபியோஃபினோன், பென்சோஃபினோன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே, இந்த நேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்தது IUPAC நேம். இவ்வளவு நேரம் நம்ம என்ன சார் பார்த்தோம் அப்படின்னா காமன் நேம் பார்த்தோம். இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? காமன் நேம் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்? IUPAC நேம் பார்க்க போறோம். The IUPAC names of open chain aliphatic aldehyde and ketones are derived from the names of the corresponding alkanes by replacing the ending E with al and 1 respectively. என்ன சொல்றாங்க? ஆல்டிஹைடா இருந்துச்சுன்னா அல்கேனுடைய நேம்ல, நல்லா புரிஞ்சுக்கணும், அல்கேனுடைய நேம்ல இ எண்டிங்ல இருக்கிற ஈயை எடுத்துட்டு அல் ஏஎல்ல சேர்க்கணும்னு சொல்றாங்க. இன்கேஸ் கீட்டோனா இருந்துச்சுன்னா அல்கேன்ல இருக்கிற ஈயை எடுத்துட்டு 1 ONE சேர்க்கணும்னு சொல்றாங்க. அப்ப ஆல்டிஹைடுன்றது அல்லுன்னு சொல்லணும், கீட்டோன்ன்றது 1ன்னு சொல்லணும். ஓகேவா? மெத்தனால்டிஹைடா இருந்துச்சுன்னா மெத்தனல் அப்படின்னு சொல்லணும். எத்தனால்டிஹைடா இருந்துச்சுன்னா எத்தனல் அப்படின்னு சொல்லணும். ப்ரோபனால்டிஹைட்னா ப்ரோபனல். ஓகே, இப்போ கீட்டோன்ல பார்க்கணும் அப்படின்னா கீட்டோன்ல எப்படி இருக்கும்? இப்போ இங்க இருக்கிறத எரேஸ் பண்ணிட்டு சொல்றேன். ஃபைன். ஸோ CO அப்படின்றது கீட்டோன். இந்த பக்கம் ஒரு கார்பன் குரூப், இந்த பக்கம் ஒரு கார்பன் குரூப் இருந்தா மினிமமே எனக்கு என்ன இருக்கணும்? 3 கார்பன் இருக்கணும். 3 கார்பன் இருந்தால் தான் கீட்டோன்னு சொல்ல முடியும் இல்லையா? ஸோ கீட்டோன் காம்பவுண்ட்ஸை எப்படி நேம் வைக்கிறதுன்னு பாருங்க. In case of aldehyde, the longest carbon chain is numbered starting from the carbon of the aldehyde group, while in the case of ketone, the numbering begins from end nearer to the carbonyl group. இந்த carbonyl groupக்கு nearerல எந்த பக்கம் end இருக்கோ அங்க இருந்து நம்பர் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆல்டிஹைடா இருந்தா ஆல்டிஹைட்ல இருக்கிற கார்பன் தான் ஃபங்க்ஷனல் குரூப், அந்த கார்பனுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுக்கணும். அப்ப கீட்டோன்லயும் கீட்டோன் தான் ஃபர்ஸ்ட் கார்பனானா கிடையாது. எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், CH3 CO CH2 CH3. இப்ப இது ஒரு பியூட்டனோன், 2 பியூட்டனோன்னு சொல்லணும். 1 2 3 4 இப்படிதான் 4 கார்பன் சொல்லணுமே தவிர இங்க இருந்து நம்பர் கொடுத்தீங்கன்னா 1 2 3 4 தேர்ட் கார்பன்ல வரும். அது தப்புன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, கீட்டோன்ல ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. அப்ப ஃபங்க்ஷனல் குரூப் ஃபர்ஸ்ட் கார்பன் நினைச்சிட்டு 1 2 3 3 கார்பன் தான் ஸ்ட்ரெயிட் செயினா அப்படின்னு கேட்டா அதுவும் தப்பு. கார்பன் லாங்கஸ்ட் செயின் பார்க்கணும். அதுல கீட்டோனுக்கு பக்கத்துல எந்த கார்பனுக்கு நம்பரிங் கொடுத்தா கம்மியா வரும்னு பார்த்து அந்தபடி நம்பர் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். The substituents are prefixed in alphabetical order. சப்ஸ்டிடியூட் இருக்கும்போது இப்போ எக்ஸாம்பிள் எத்தில் இருக்கு, மெத்தில் இருக்கு அப்படின்னா மெத்திலுக்கு M ஸ்டார்டிங் லெட்டர், எத்திலுக்கு E ஸ்டார்டிங் லெட்டர். அப்ப இந்த ரெண்டுத்துல எது ஃபர்ஸ்ட் வரும்? ABCDல E தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப எத்தில் மெத்தில் கீட்டோன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? Fine. Indicating their positions in the carbon chain. The same applies to the cyclic ketone. இதுவே தான் cyclic ketoneலயும் அப்ளை பண்ணது தான்.
வேர் த கார்பனைல் கார்பன் இஸ் நம்பர்டு 1. கார்போனைல் கார்பன் CO இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கார்பனா எடுத்துக்கணும். இப்போ இங்க ஒரு சைக்ளிக் இருக்கு, இந்த சைக்ளிக் கீட்டோன்ல இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த், இது 5. அப்ப 5 கார்பனுக்கான பென்டேன், அதுல கீட்டோன் இருக்கு, பென்டனோன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா, சைக்ளோபென்டனோன். இந்த சைக்ளோபென்டனோன்ல தேர்ட் கார்பன்ல மெத்தில் இருக்கு. ஸோ 3 மெத்தில் சைக்ளோபென்டனோன்னு சொல்றாங்க. எப்படி வந்துச்சுன்னு புரியுதா சார்? இந்த பக்கம் நம்பர் கொடுக்குறதா அப்படின்னா 1 2 3 4 ஃபோர்த் கார்பன்ல வரும். சப்ஸ்டிடியூட்டுக்கு கம்மியான நம்பர் தானே வரணும், லீஸ்ட் நம்பர். அதனாலதான் நம்ம கிளாக் வைஸ்ல கொடுத்துருக்கோம். கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் எப்படி வேணா கொடுக்கலாம். சப்ஸ்டிடியூட்டுக்கு கம்மியான நம்பர் வர மாதிரி பாத்துக்கோங்க. சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்ல மட்டும்தான் கீட்டோனுக்கு கார்போனைல் கார்பனுக்கே ஃபர்ஸ்ட் கார்பன் நான் நம்பரிங் கொடுப்பேன். மத்த எதுலையுமே நான் அப்படியே கொடுக்க மாட்டேன். ஓகேவா, ஃபைன். when the aldehyde group is attached to the ring, ஒரு aldehyde group ஆகுதுன்னா ரிங் கூட அட்டாச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் பென்சால்டிஹைட், இங்க சைக்ளோஹெக்சேன் கூட இருக்கு, இது அலிஃபாட்டிக். ஓகேவா, இப்போ இங்க சைக்ளோஹெக்சேன் கார்பால்டிஹைடு அப்படின்னு எழுதிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய சைக்ளோஹெக்சேன் ஒரு ரிங்குடைய நேம், அதுக்கப்புறம் CHO உடைய நேம் கார்பால்டிஹைடு அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன். இங்க சைக்ளோஹெக்சேன் இல்ல சைக்ளோஹெக்ஸாட்ரையீன் அப்படின்னு இருக்கு. என்னது இருக்கு? சைக்ளோ ஹெக்ஸாட்ரையீன். மூணு டபுள் பாண்ட் இருக்கு, ஹெக்ஸா 6 கார்பன் இருக்கு, சைக்ளிக்கா இருக்கு, சைக்ளோ ஹெக்ஸா ட்ரையின். இந்த சைக்ளோ ஹெக்ஸா ட்ரையினை தான் நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம், பென்சின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஃபைன். இந்த பென்சின் கூட ஒரு கீட்டோன் இருந்து அப்புறம் எத்தனைல் காம்பவுண்ட் இருந்தா இப்போ இதுல எப்படி நேம் வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இதை தான் ஃபர்ஸ்ட் கார்பனா சொல்றாங்க. 2 3 இந்த ரிங்குக்கு நம்பரிங் கொடுத்துட்டு போல, ரிங்ல எதுவும் சப்ஸ்டிடியூட் இல்ல. இந்த பக்கம் தான் ஒரு அலிஃபாட்டிக் காம்பவுண்ட் இருக்கு, அதனால ப்ரோப்பனோன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ப்ரோபேன் 1 1 ப்ரோப்பனோன் அப்படின்னு சொல்றோம். அதுல ஃபர்ஸ்ட் கார்பன்லயே ஃபினைல் பென்சின் ஒரு ஃபினைல் C6H5 அட்டாச் ஆகுறதுனால 1 ஃபினைல் ப்ரோப்பனோன்னு சொல்றோம். இந்த மாதிரியே உங்களுக்கு தெரியணும். ஓகே, இந்த காம்பவுண்ட்ஸ் நம்ம சொல்லிடலாம், படிச்சிடுறேன். when the aldehyde group is attached to the ring, the suffix carbaldehyde is added after the full name of the cycloalkane. So cycloalkane கூட நல்லா புரிஞ்சுக்கணும், சைக்ளோ அரீன் கிடையாது, அரோமேட்டிக் காம்பவுண்ட் அவங்க கொடுக்கல, அலிஃபாட்டிக் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல சைக்ளோ அல்கேன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, சைக்ளிக் அல்கின் காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட் கூட ஒரு கார்பால்டிஹைட் பென்சால்டிஹைட் ஆல்டிஹைட் குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா சஃபிக்ஸ்ல கார்பால்டிஹைட்னு சொல்றாங்க. ஓகேவா, the numbering of the ring carbon atoms starts from the carbon atom attached to the aldehyde group. So numbering எப்படி கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னா, கார்பன் ஆட்டம் எது ஆல்டிஹைட் கூட அட்டாச் ஆயிருக்கோ அந்த இடத்துல இருந்து நம்ம நம்பரிங் கொடுக்கணும்னு சொல்றாங்க. the numbering of the ring carbon atoms starts from carbon atom attached to the aldehyde group. இந்த aldehyde group கூட அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் இது. அப்ப இது 1, அப்புறம் 2 3 4 5 6ன்னு சொல்லணும். ஏன் மேல நம்பர் கொடுத்தீங்க, கீழே இருந்து நம்பர் கொடுக்க வேண்டியதானு கேட்டா, சப்ஸ்டிடியூட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி லீஸ்ட் நம்பர் இருக்கிற மாதிரி நம்பரிங் கொடுத்துக்கலாம். ஓகேவா, the name of the simplest aromatic aldehyde carrying the aldehyde group on a benzene ring is called benzene carbaldehyde. ஓகேவா, பட் இந்த பென்சீன் கார்பால்டிஹைட் அப்படின்ற நேம் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால however the common name இதை என்னன்னு சொல்றாங்க, பென்சால்டிஹைட்னு சொல்றாங்க. ஒரு பென்சீன் கூட ஆல்டிஹைட் இருந்துச்சுன்னா, இங்க இருக்கிறது சைக்ளோஹெக்சேன் கார்பால்டிஹைட் பா, இது பென்சால்டிஹைட் கிடையாது. இங்க இருக்கிற மாதிரியே தான் நான் இப்ப இங்க வரைய போறேன் பாருங்க. ஒரு சைக்ளோஹெக்சேன் அது கூட ஆல்டிஹைட் இருக்கா அப்படின்னா நடுவுல உள்ளார என்ன போட்டிருக்கேன், ரிங் போட்டிருக்கேன், இதுதான் பென்சின் ரிங். இந்த பென்சின் ரிங் போட்டாலே இட் இஸ் கால்டு பென்சால்டிஹைட்னு சொல்லணும். ரிங் இல்லைன்னா சைக்ளோஹெக்சேன் கார்பால்டிஹைட்னு சொல்லணும். ஓகேவா, ஃபைன். இஸ் ஆல்சோ அக்செப்டட் பை IUPAC. அதாவது IUPAC என்ன பண்ணிட்டாங்கன்னா பென்சின் கார்பால்டிஹைடுக்கு பதிலாக பென்சால்டிஹைட் அப்படின்றதும் IUPAC நேம் தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதர் அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ஸ் ஆர் ஹென்ஸ் நேம்ட் as substituted benzaldehyde. அப்ப மத்த அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ஸ் எல்லாம் எப்படி சார் நேம் வைக்கிறாங்கன்னா பென்சால்டிஹைடுடைய சப்ஸ்டிடியூட்டா கன்சிடர் பண்றாங்க. ஆர்த்தோக்ளோரோ பென்சால்டிஹைடு, பேரா ஹைட்ராக்சி பென்சால்டிஹைடு, இந்த மாதிரி பென்சால்டிஹைட்ல ஏதோ ஒன்று சப்ஸ்டியூட்டா இருக்கிறதா வச்சு டெரிவேட்டிவ்ஸா நேம் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. ஃபைன். எத்தனல் பாருங்க, 1 2 2 கார்பன் இருக்கு. இந்த 2 கார்பனுக்குனால ஈத்தேன், ஆல்டிஹைடு இருக்கிறதுனால அல்லுன்னு சொல்றோம். ஈத்தேன் அல், எத்தனல், ஈத்தேனல் அப்படின்னு சொல்லலாம். ஃபைன். ஸோ அடுத்தது பாருங்க, இங்க ஒரு ஆல்டிஹைட் காம்பவுண்ட் இருக்கா? ஓகே, CHOன்னு இருந்துச்சுன்னா ஆல்டிஹைடு. இந்த ஆல்டிஹைட் கூட இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன். 2 3 4 5 6 7 7 இருந்துச்சுன்னா ஹெப்ட், HEPT, ஹெப்ட்னு சொல்லுவோம். ஹெப்டனல் ஆல்டிஹைடுனால ஹெப்டனல் சொல்றோம். இந்த ஹெப்டனல்ல என்னெல்லாம் சப்ஸ்டிடியூஷன் இருக்குன்னா, தேர்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் சப்ஸ்டிடியூட் இருக்கு,
4th கார்பன்ல ஒரு புரோமின் சப்ஸ்டிடியூட் இருக்கு. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல மெத்திலுக்கு ஆர்டர்ல மெத்திலுக்கு M, புரோமினுக்கு BROMOன்னு வரும் இல்லையா? சரி, அப்ப ஆல்பபெட்டிக்கல யார் ஃபர்ஸ்ட் வருவா? B தான் ஃபர்ஸ்ட் வரும். அதனால 4 புரோமோ 3 மெத்தில் 4 புரோமோ 3 மெத்தில் ஹெப்டனல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இது சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ஏற்கனவே சொல்லியாச்சு. கார்பனைல் அதாவது கீட்டோன் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கார்பனாக கன்சிடர் பண்ணணும். அங்க இருந்து நம்பரிங் கொடுத்தா 5 கார்பன்ஸ்னால பென்டனோன், 3rd கார்பன்ல மெத்தில் இருக்கிறதுனால 3 மெத்தில் சைக்ளோபென்டனோன்னு சொல்றோம். இங்க இருக்கிறதும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஒண்ணு பார்க்கலையா? ஓகே, 1 2 3 4 5 5 கார்பன்ஸ்னால பென்ட். ஆனா அதுல செகண்ட் கார்பன் என்ன இருக்குன்னா ஈன், டபுள் பாண்ட் இருக்கு. டபுள் பாண்ட் இருந்தாலே ஈன்னு சொல்லுவோம். சிங்கிள் பாண்ட் இருந்தா மட்டும்தான் ஏன்னு சொல்லுவோம், அல்கேன். டபுள் பாண்ட் இருந்தா ஈன் அல்கீன், ட்ரிபிள் பாண்ட் இருந்தா ஐன், ஒய்என்இ, ஒயின்ல ஐனு. ஓகே, ஸோ இப்போ இங்க 5 கார்பன்ஸ்னால பென்ட்டு. அந்த பென்டேன்ல டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ஈன்னு சொல்லணும், பென்டீன்னு சொல்லணும். எந்த எங்க எங்க இருக்கு? செகண்ட் கார்பன்ல இருக்கு. அப்ப பென்ட் 2 ஈன் அப்படின்னு சொல்லணும். பென்ட் 2 ஈன், செகண்ட் கார்பன்ல ஈன் இருக்கிறதுனால பென்ட் 2 ஈன். இங்க எழுதுற பென்ட் 2 ஈன். அடுத்தது ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஆல்டிஹைட் இருக்கு. அப்ப 1 அல் அப்படின்னு சொல்லணும். பென்ட் 2 இன் 1 அல். ஆனா 1ன்னு இருந்தா நம்ம எழுத தேவையில்ல. அதனால அவங்க பென்ட் 2 ஈனல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஈனல் அப்படின்றதுல ஈன் இஎன் அப்படின்றது டபுள் பாண்டுக்காக, ஏஎல்ன்றது ஆல்டிஹைடுக்காக. அது ஃபர்ஸ்ட் கார்பன்ஸ்னால 1 அல்னு எழுதாம வெறும் ஈனல் அப்படின்னு ஒன்னா சேர்த்து எழுதிட்டாங்க, பென்ட் 2 ஈனல் அப்படின்னு. நீங்க பென்ட் 2 இன் 1 அல் அப்படின்னு தனித்தனியா எழுதினாலும் கரெக்ட் தான். இந்த நேமும் ரொம்ப கரெக்டான நேம் தான். இதையே கூட நீங்க எழுதலாம். ஓகேவா? ஃபைன். அடுத்தது ஃபினைல் ப்ரோபனோன் கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? ஃபைன். 3 ஆக்சோ பென்டனல் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்க, 1 2 3 4 5 5 கார்பன் இருந்துச்சுன்னா பென்டேன் கரெக்ட். ஆல்டிஹைடு இருக்கனால பென்டனல். அதுல கீட்டோனும் இருக்கு. அப்ப கீட்டோனை சப்ஸ்டிடியூட்டா எடுத்துக்கிட்டு ஆக்சோ அப்படின்னு சொல்றாங்க. சோ கீட்டோனுடைய ப்ரிஃபிக்ஸ் என்னன்னு கேட்டா, சரியா, ப்ரிஃபிக்ஸ் என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? ஆக்சோ அப்படின்னு சொல்லணும். ஆல்டிஹைடுடைய ப்ரிஃபிக்ஸ் இல்ல, சஃபிக்ஸ் என்னன்னு கேட்டா அல்லுன்னு சொல்லுவோம், ஏஎல். அப்படி இல்லைன்னா சப்ஸ்டிடியூட்டா சொல்லும் போது கார்பால்டிஹைடு அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கார்பால்டிஹைடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கீட்டோனை சஃபிக்ஸ்ல நம்ம சொல்லும் போது 1ன்னு சொல்லுவோம், ப்ரோபனோன், பியூட்டனோன், பென்டனோன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் என்னன்னு சொல்லிக்கலாம், ப்ரிஃபிக்ஸ்ல சொல்லும் போது ஆக்சின்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபைன். அதனால 3 ஆக்சோ, 3rd கார்பன்ல கீட்டோன் இருக்கனால 3 ஆக்சோ பென்டனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, இதுல ஆல்டிஹைடு எதுவும் இல்லை, கீட்டோன் தான் இருக்கு. இப்போ எங்க இருந்து வேணா நம்பர் கொடுக்கலாம் இல்லையா? 1 2 3 4 5. எங்க இருந்து நம்பர் கொடுத்தாலும் 5 கார்பன் தான் வரும். இங்க இருந்து நம்பர் கொடுத்தா இன்கேஸ் இப்படி கொடுத்தா 4 கார்பன் தான் வரும். அப்ப அது தப்பு. இப்படிதான் நம்பர் கொடுக்கும். இந்த 5 கார்பன்ல 3rd கார்பன்ல கீட்டோன் இருக்கு, 3 1ன்னு சொல்ல போறோம். செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்தில், 4th கார்பன்லயும் ஒரு மெத்தில், 2 கார்பன்ல 2 மெத்தில் இருக்கிறதுனால 2,4 டைமெத்தில். செகண்ட் கார்பன் 4th கார்பன் 2,4 டைமெத்தில். 5 கார்பனால பென்டேன், 3rd கார்பன்ல 1 இருக்கிறதுனால 3 1. 2,4 டைமெத்தில் பென்டேன் 3 1 அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஃபைன். இப்போ இதை பாருங்க, ஒரு பென்சீன், அது கூட ஆல்டிஹைடு இருக்கு. அப்ப இதை பென்சால்டிஹைடு சொல்லுவோமா? ஓகே, இந்த பென்சால்டிஹைட்ல இப்படி பார்த்தா பென்சீன் கூட ஆல்டிஹைடு இருந்தா பென்சால்டிஹைடு. அதுல நைட்ரோ குரூப் இருக்கு. எங்க இருக்குன்னா 1 2 3 4 4th கார்பன்ல இருக்கு, பேரா நைட்ரோ பென்சால்டிஹைடு ஆர் 4 நைட்ரோ பென்சால்டிஹைடுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு நேம் என்ன சொல்லியிருக்காங்க? 4ல நைட்ரோ இருக்கக்கூடிய பென்சீன், 4 நைட்ரோ பென்சீன். அந்த சிஹெச்ஓக்கு அவங்க என்ன பேர் சொல்லிட்டாங்க? கார்பால்டிஹைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 நைட்ரோ பென்சின் கார்பால்டிஹைடு. 4 நைட்ரோ பென்சின் கார்பால்டிஹைடுன்றது நம்ம அதிகமா யூஸே பண்ண மாட்டோம். இப்படி ஒரு நேம் நீங்க எப்பயுமே கெமிஸ்ட்ரியில படிக்க மாட்டீங்க. ஓகேவா? இதோதான் படிக்கிறோமே சார் சொல்லாதீங்க. நம்ம போர்டில், ஸ்டேட் போர்டில் எப்பயுமே நம்ம படிச்சது இல்லை. அதே மாதிரி எக்ஸாம்ஸ்லும் எப்பயும் இந்த மாதிரி நேம் எல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 4 நைட்ரோ பென்சால்டிஹைட்னா என்ன, இந்த மாதிரி வேணா இதை வச்சு ரியாக்ஷன்ஸ் வேணா பார்க்கலாம். கனிஜாரோ ஏதோ ஒரு ரியாக்ஷன் பார்க்கணும்னா பார்க்கலாம். ஓகே, தென் லாஸ்ட் CHO, CH2, CH, CH2, சாரி, CHO. ஸோ என்ன இருக்கு? 3 ஆல்டிஹைடு இருக்கு. நான் கீழே இருக்கிறதே பார்க்கல. 3 ஆல்டிஹைடு இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இங்க ஒரு ஆல்டிஹைடு, இங்க ஒரு ஆல்டிஹைடு, இங்க ஒரு ஆல்டிஹைடு. இப்போ 2 ஆல்கஹால் இருந்துச்சுன்னா டயால் அப்படின்னு சொல்லுவோம். 3 ஆல்கஹால் இருந்துச்சுன்னா ட்ரையால்னு சொல்லுவோம் இல்லையா? 2 டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா டையீன் அப்படின்னு சொல்லுவோம், டையீன் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த மாதிரி 3 ஆல்டிஹைடு இருந்துச்சுன்னா ட்ரை கார்பால்டிஹைடு அப்படின்னு சொல்றாங்க. CHOக்கு பேரு கார்பால்டிஹைடு, 3 இருக்கிறதுனால ட்ரை, TRI, ட்ரை கார்பால்டிஹைடுன்னு சொல்றாங்க. இப்போ எத்தனை கார்பன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 கார்பன் இருக்கு. அதனால சாரி, இங்க இருக்கக்கூடிய ஆல்டிஹைடை தான் நம்ம சப்ஸ்டிடியூட்டா சொல்ல போறோம். ட்ரை கார்பால்டிஹைடுன்னு சொல்லிட்டோம். சப்ஸ்டிடியூட், இங்க ஒரு கார்பால்டிஹைடு, இங்க ஒரு கார்பால்டிஹைடு, இங்க ஒரு கார்பால்டிஹைடு, இதெல்லாம் சப்ஸ்டிடியூட்டா சொல்ல போறோம். அப்ப இந்த 3 கார்பனுக்கு மட்டும் தான் நம்பரிங் கொடுக்குறாங்க. 1 2 3 3 கார்பனால ப்ரோபேன். அதுல ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு ஆல்டிஹைட், செகண்ட் கார்பன்ல ஒரு ஆல்டிஹைட், தேர்ட் கார்பன்ல ஒரு ஆல்டிஹைட். சோ 1,2,3 1,2,3 ப்ரோபேன் ட்ரைஆல்டிஹைடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். இப்போ நோட் டு கிவ் ஐடென்டிக்கல் ட்ரீட்மெண்ட் டு ஆல் ஆல்டிஹைடிக் குரூப்ஸ். எல்லா ஆல்டிஹைட் குரூப்பையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு சொல்றாங்க. த காம்பவுண்ட் இஸ் நேம்ட் as shown above. இந்த மாதிரி தான் நேம் சொல்லணும் அப்போ அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆல்டிஹைட் குரூப்புக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இதை மட்டும் சப்ஸ்டிடியூட்டா அப்படி கன்சிடர் பண்ணக்கூடாது. இங்க இருக்கிற ஆல்டிஹைடு ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு இதை ஏன் லாஸ்டா 5ன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்க கூடாதுல்ல. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லா ஆல்டிஹைடுமே சப்ஸ்டிடியூட்டா எடுத்துக்கிட்டு, பதிலீடு சப்ஸ்டிடியூட்டா எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற கார்பனுக்கு மட்டும் பேரண்ட் செயினை கொடுக்குறாங்க. வழக்கமா நம்ம எல்லா நேரத்திலையும் எப்பயுமே என்ன யோசிப்போம், ஸ்ட்ரெயிட் செயின் கார்பன் லாங் செயின் எடுத்துக்கணும்னு யோசிப்போம். ஆனா இந்த மாதிரி ஆல்டிஹைட் குரூப் நிறைய இருந்துச்சுன்னா, ஆல்டிஹைடோ ஆசிடோ நிறைய இருந்துச்சுன்னா, அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய கார்பன் ஸ்ட்ரெயிட் செயினுக்கு கொடுத்துட்டு எல்லாத்தையுமே சப்ஸ்டிடியூட்டா சொல்றோம்னு சொல்றாங்க. நீங்க டை கார்பாக்சிலிக் ஆசிட்னு ஒரு டயாயிக் ஆசிட்ஸை பத்தி நம்ம படிப்போம். அப்போ உங்களுக்கு ஆசிட்ஸ்லயும் எப்படி நேம் வைக்கணும்னு தெரிஞ்சிடும். ஓகே. The common name, common and IUPAC names of some aldehydes and ketones are given below கொடுத்திருக்காங்க. சில ஆல்டிஹைடுக்கும் கீட்டோனுக்கும் காமன் நேம்ஸ் கொடுத்திருக்காங்க, IUPAC நேமும் கொடுத்திருக்காங்க. HCHO அப்படின்னா அர்த்தம் ஃபார்மால்டிஹைட் ஆர் மெத்தனால் அப்படின்னு சொல்லணும். ஃபார்மால்டிஹைட் காமன் நேம், மெத்தனால் IUPAC நேம். லைக் தட் அசிட்டால்டிஹைட் கொடுத்திருக்காங்க, எத்தனால், CH3 ட்வைஸ், CHO, அதாவது ஐசோபியூட்டிரைல்டிஹைட் இல்லையா, ஐசோபியூட்டிரால்டிஹைட் இப்படி இருக்கும். CH3 CH மேல ஒரு CH3, அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்குன்னா CHO இருக்கு. ஓகேவா? அப்ப 3 கார்பன் இருந்தா பியூட்டனால்டிஹைட் சொல்லணும், சாரி ப்ரோபனால்டிஹைட் சொல்லணும். செகண்ட் கார்பன்ல மெத்தில் இருக்கு, 2 மெத்தில் ப்ரோபனால்டிஹைட் அப்படின்னா கரெக்ட் தான். 2 மெத்தில் ப்ரோபனல்ல தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐசோ பியூட்டிரால்டிஹைட்னு சொல்றாங்க. இது ஃபங்க்ஷனல் குரூப், ஃபங்க்ஷனல் குரூப்லயே கார்பன் இருக்கு. அதுக்கு அடுத்தது பீட்டா கார்பன், பீட்டா கார்பன்ல ஒரு மெத்தில், அதாவது ஸ்ட்ரெயிட் செயினை தாண்டி ஒரு பேரண்ட் செயினை தாண்டி சப்ஸ்டிடியூட்டா பிரான்ச்சா பீட்டா கார்பன்ல ஒரு மெத்தில் இருந்தா நம்ம ஐசோ சொல்லணும். இன்கேஸ் இதே பீட்டா கார்பன்ல 2 மெத்தில் இருந்துச்சுன்னா அப்ப இது ஒரு ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கும்பா. இங்கேயும் மெத்தில் கூட இருக்கலாம் அல்லது எத்தில் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இன்கேஸ் பீட்டா கார்பன்ல 2 மெத்தில் இருந்துச்சுன்னா வி கால்ட் அஸ் நியோ, NEOன்னு சொல்லணும். பீட்டா கார்பன்ல ஒரு மெத்தில் இருந்தா ஐசோ, பீட்டா கார்பன்ல 2 மெத்தில் இருந்துச்சுன்னா நியோன்னு சொல்லணும். இந்த மாதிரி ஐசோ நியோன்ற பேரை யூஸ் பண்ணும்போது மொத்தமா அந்த காம்பவுண்ட்ல எத்தனை கார்பன் இருக்கோ அதை வச்சுதான் பேர் சொல்லணும். ஓகேவா? அதனாலதான் ஐசோ 3 கார்பனுக்குனால ப்ரோப்பின்னு சொல்லாம 4 கார்பன் இருக்கு பிரான்ச்சையும் சேர்த்து ஐசோ பியூட்டிரால்டிஹைடு அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதே மாதிரி நியோ பென்டனால்டிஹைடு, நியோ பியூட்டிரால்டிஹைடும் நீங்க படிப்பீங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியலாம். ஓகே. ஸோ சைக்ளோஹெக்சேன்ல ஆல்டிஹைடு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்னொன்னுக்கும் நேம் கொடுத்துருக்காங்க. இந்த நேம்ஸ்லாம் உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க ஆல்டிஹைடு இருக்கு, ஆல்பா கார்பன், பீட்டா கார்பன், இது ஆல்பா, இது பீட்டா, இது என்னது காமா. காமாவில தான் மெத்தில் சப்ஸ்டிடா இருக்கு. அதனாலதான் காமா மெத்தில் சைக்ளோஹெக்சேன் கார்பால்டிஹைடு அப்படின்னு எழுதிருக்காங்க. ஓகேவா? பட் நம்பரிங் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 1 2 3ன்னு கொடுப்போம். சார் ஆல்டிஹைட்ல இருக்கிற கார்பனுக்கு 1 கொடுத்தா 1 2 3 4 4th கார்பனா வருது சார் மெத்தில்னு சொல்லக்கூடாது. ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, இந்த மாதிரி சைக்ளிக்ல ஆல்டிஹைடு இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஆல்டிஹைடு அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் எதுவோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுக்கணும். ஆல்டிஹைடு அட்டாச் ஆயிருக்கிற சைக்ளிக் காம்பவுண்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுக்கணும். ஞாபகம் இருக்கா? சரி. ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய காம்பவுண்ட் வெலைரால்டிஹைடு வரைக்கும் எழுதியிருக்காங்க. அடுத்ததும் சில டேபிள்ஸ் இருக்கு. ஃபைன். ஸோ இந்த எல்லாத்துமே நீங்க வீடியோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, அக்ரோலின்லாம் இம்பார்ட்டன்ட் தான்ப்பா. கிளிசரால் காம்பவுண்ட்ல நம்ம என்ன பண்ணோம்னா கிளிசரால் அப்படின்னு ஒன்று இருக்கும், CH2OH CHOH CH2OH. ஓகேவா? ஸோ இந்த கிளிசராலை எடுத்துக்கிட்டு நம்ம அக்ரோலினை ப்ரிப்பேர் பண்ணுவோம். டீஹைட்ரேஷன் பண்ணா, ஸ்ட்ராங் டீஹைட்ரேஷன் பண்ணா 2 டைம்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல் வெளியில போயிட்டு எனக்கு டாட்டோமெரிசம்ல அக்ரோலின் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி அக்ரோலின், அப்புறம் என்ன சொல்லலாம், மெசிடைல் ஆக்சைடு, இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. டை ஐசோப்ரோபைல் கீட்டோன், சரி. இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸை வித்தியாசமா இருக்கு இல்லையா, இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? ஜஸ்ட் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இதுல இருக்கிறத பாருங்க, இல்ல உங்ககிட்ட NCERT புக் இருந்துச்சுன்னா அதிலேயே படிக்கலாம்.
புக் இல்லாதவங்க என்சிஆர்டி ஆப்ஸ் நிறைய இருக்கு பிளே ஸ்டோர்ல, டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபா ஒரு சாப்டரையும் பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன். அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பனல் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. இதை நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஆல். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.